திருச்சி மாவட்டம் கோட்டப்பட்டியில தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து நின்னுட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு சிவலிங்கம் வந்து லிங்கத்தடி காணாம போயிடுச்சு. விநாயகர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 அடியில இருந்து காணாம போறது. இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அது காணாம போனதுக்கு அப்புறம் மனசு எல்லாத்துக்குமே ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வணங்குறதுக்கே வந்து டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்பயாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பூஜை நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பூஜை பண்ணவே ஒரு இடமே இல்லாத இடத்துல தான் இப்ப நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க. இந்த சைடுல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நந்தி சிவன் இல்லாம தனியா இருக்குது. லிங்கத்தடி ஃபுல்லாவே உடைஞ்சு போய் கிடக்குது. இருந்துச்சு சார், விநாயகர் இருந்துச்சு, லிங்கம் இருந்திருக்கு, சிவன் லிங்கம் சிவன் இருந்திருக்காங்க. இது சிவன் வந்து உடைச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல, அது நமக்கு தெரியல. உள்ளார வந்து கூடுமான அளவு போன வருஷம் தான் தூக்கிட்டு போயிட்டாங்க. எடுத்தோம், தேடணும், தேடி பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல, துப்பு கிடைக்கல. இந்த இடம் நல்லா வணங்கக்கூடிய இடம் தான். விளையாண்டம் இருக்கு. காலையில சங்கிலி கருப்பு இருக்கிறத அதை வந்து பண்டாரம் வந்து மணி அடிச்சு பூஜை பண்ணுவாரு. அதோட மக்கள் இது மாதிரி நீங்க யோசிச்சமா ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் மக்கள் பிரமாண்டமா 3 ஊர் பக்கத்து ஊருக்கு மனமாண்டமா நல்லா கும்பிடுவாங்க. ஊர்ல வந்து மக்கள்கிட்ட கண்டிப்பா வந்து பேசுவார்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால முடிஞ்சா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த இடத்துல என்னால முடிஞ்ச ஒரு உதவியை நான் கண்டிப்பா பண்றேன். உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க கண்டிப்பா செய்வீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு நல்லதா ஒரு ஷெட் மாதிரி அமைச்சு கொடுத்து இவங்க வணங்குற மாதிரி